போதைப் பொருட்கள் மற்றும் கசிப்புடன் 3 பேர் கைது. விசாரணை தீவிரம். செய்தி ஆசிரியர் MTM யூனுஸ். வாசிப்பவர் ஜவாஹிரா ரிஸ்வி. அம்பாறை மாவட்டம் சம்மாந்துறை புறநகர பகுதியான வீரமுனை 3 பகுதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போது வீட்டில் வைத்திருந்த சுமார் 33,000 மில்லி லிட்டர் கசிப்புடன் 40 வயதுடைய பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். இரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கையில் சம்மாந்துறை ஊழல் ஒழிப்பு பிரிவு பொறுப்பதிகாரி ரிஃபாய்தீன் தலைமையிலான போலீசார் 22 போத்தல்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த விற்பனைக்காக தயாரிக்கப்பட்ட கசிப்பையும் மீட்டுள்ளனர். இதனிடையே மலையடி கிராமத்தைச் சேர்ந்த 25 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் 10 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் மருதமுனை பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய மற்றொரு சந்தேக நபர் கேரளா கஞ்சாவுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மொத்தமாக 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை கல்முனை பிராந்திய உதவி போலீஸ் அத்தியட்சகர் இப்னு அசார் அவர்களின் நெறிப்படுத்தலிலும் சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி WAN நிசாந்த பிரதீப் குமார அவர்களின் ஆலோசனையிலும் மேற்கொள்ளப்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். ஸ்பாட் நியூஸ் செய்திகளுக்காக பிராந்திய செய்தியாளர் பாருக் சிஹான். நாடறிந்த உலமாவும் ஹஜ் உம்ரா வழிகாட்டலில் நீண்ட கால அனுபவமும் கொண்ட மௌலவி அல் ஹாஜ் MAM மஸ்ஊத் அஹமத் ஹாஷிமி JP அவர்களின் தலைமையில் புனித ரமலான் மாதம் உட்பட பிரதி மாதமும் ஒரு உம்ரா குழு அழைத்துச் செல்லப்படுகின்றது. அல் மனாசிக் டிராவல்ஸ் பிரைவேட் லிமிடெட், அல் மனாசிக் காம்ப்ளெக்ஸ், ராசிக் ஃபரீத் மாவத்தை காத்தான்குடி 3. தொலைபேசி இலக்கம் 0793000115 077900015. அல் மனாசிக் ஹஜ் உம்ரா வணக்க வழிபாடுகளின் நாம். நம்பகமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஸ்பாட் நியூஸ் 24 முகநூல் பக்கத்தை பார்வையிடுங்கள். அதுபோல எமது www.spotnews.lk இணையதள பக்கத்தில் முழுமையான செய்திகளையும் பார்வையிடலாம். உண்மையான செய்திகளுக்கு ஸ்பாட் நியூஸ் 24.